friends, நான் உங்க ரிசர்ச் சமன். Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பை பண்ண போறோம். சோ அதாவது வந்துட்டு ஒரு டெஸ்லா காயில்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. சோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ டெஸ்லா காயில்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காயில் வந்து இருக்கும். அதாவது வைண்டிங் பண்ணி வச்சிருப்போம். சோ அது பக்கத்துல சிஎஃப்எல் பல்ப் இருக்கு பாத்தீங்களா? சோ அதை எடுத்துட்டு போய் வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎஃப்எல் பல்ப் வந்து எரியும். சோ அது வந்து நீங்க வீடியோவா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருக்கும் வீடியோ வந்துட்டு. சோ இந்த வீடியோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வேணும். இந்த டிரான்சிஸ்டருக்கான ஐசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2N22228 டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடல் நம்பரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வேணும். ஸோ இதுக்கான மாடல் நம்பர் எவ்வளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 22 கிலோ ஹோம் ரெசிஸ்டரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் வேணும். இன்சுலேஷன் காப்பர் ஒயரு ஒரு 3 மீட்டர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் காப்பர் ஒயரு. நெக்ஸ்ட்டு இந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரியும் அதுக்கான கனெக்டராக நான் வந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக் ஒயர் வந்து எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து 1 ஸ்கொயர் எம் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 மீட்டருக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிவிசி பைப் எடுத்துங்க, முக்கால் யூபிவிசி பைப்பு. ஸோ இவ்வளோ பெருசு நம்மளுக்கு தேவைன்னா இவ்வளோ பெருசுலாம் நம்மளுக்கு செலவில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 16 சென்டிமீட்டர் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைப்பை வந்து 16 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காப்பர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பைப்பில் நம்ம ஃபுல்லாக வைண்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயரோட ஒரு எண்டு எடுத்துங்க. இந்த ஒரு எண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் ஃபஸ்ட்டு இப்படி மேலே வச்சுட்டு ஸோ இது எடுக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெவிக்யூக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெவிக்யூக் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த காப்பர் ஒயரை பார்த்தீங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி நம்ம வைண்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி எடுக்கணும். இந்த காப்பர் ஒயர் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பக்கத்துலேயே டச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா காயில் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். One hour later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் வந்து ஃபுல்லாக இந்த பைப் அளவு எடுத்துட்டோம் வைண்டிங் பண்ணி. ஸோ மேலே வந்து இது எடுக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபெவிக்யூக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த பைப்பில் நம்ம வைண்டிங் வந்து சுற்றி வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த காப்பர் ஒயருக்கு மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்லா காயிலை நம்ம நல்லாவே வந்து வைண்டிங் பண்ணிட்டோம். ஸோ அதே போல் மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி நான் வந்து எடுத்துருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டெஸ்லா காயில க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 லெக்கையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். சால்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் 3 லெக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர் பின்னு இந்த டிரான்சிஸ்டரில். நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா பேஸு. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலெக்டர் பின்னு. ஸோ இதுக்கான கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வைண்டிங் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் பேஸில் இருக்கக்கூடிய காப்பர் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸில் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 22K ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நடு பின்னு, அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த எலக்ட்ரிக் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எடுத்துக்கங்க. நம்ம வந்து இதில் வந்து 2 காயில் பண்ணோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயில். ஸோ இது வந்து செகண்ட் காயில் தான் பண்ண போகிறோம், சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதே போல் ஒரு பிவிசி பைப் வந்து எடுத்துகிட்டு 2 வைண்டிங் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துடணும் 2 வைண்டிங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பண்ணி வச்ச இந்த 2வது காயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு காயிலில் அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான கனெக்ஷன் நம்ம கிளியராக பண்ணால் மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த 2வது காயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோடைய மேலே இருக்க ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது காயிலுடைய பேஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த ரெசிஸ்டரை அனதர் எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை கொடுக்குற பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன்னா க்ளூ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அதே போல் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதோடைய ஒரு எண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயர் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 9 வோல்ட் கனெக்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சப்ளை வந்து நான் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நெகட்டிவ் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து டிரான்சிஸ்டரோடைய எமிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ அதை வந்து காட்டுறேன். ஸோ இது ஓரம் வச்சுட்டு ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் வந்து வேணும். இது வந்து அலுமினியமில் மேக் பண்ணியிருப்பாங்க, அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இது வந்து நார்மல் நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருந்தால் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி ஒன்று வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம வச்சா தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டெஸ்டா கிளாயர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பாலை வச்சுட்டு ஸோ இது மேலே அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் க்ளூ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் பாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரைமரி காயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயில், அதுக்கான மேலே ரப்பரில் வந்து ஒரு எண்ட் இருக்கும். அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாலுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்ச் வந்து ஆன் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ சுவிட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, பாருங்க எப்படி பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே வச்சாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல்ப் வந்து பிளிங்க் ஆகும். நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நைட் வியூவேஷன் பாருங்க எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ டெஸ்லா காயில்ன்றது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வச்சாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது ப்ராஜெக்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்களா, டெஸ்லா காயின் சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதை அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees தான் வந்து காஸ்ட் ஆகும். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது, ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அமேசிங்கான ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நம்மளும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகுது. அதே போல் இது எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் ரிசர்ச் கமெண்ட்.